வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க. முதல்ல நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய புதுசாக வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கிற அதே சந்தேகம் தான். இந்த சந்தேகத்தெல்லாம் நம்ம தெளிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதே சந்தேகங்கள் என்னென்னு பார்த்துருவோமா? ஹாய் சசி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஐ கேன் ஃபீல் ஹவு மச் யூ ஆர் கமிட்டட் அண்ட் புட்டிங் எஃபோர்ட்ஸ் டு மேக் யுவர் சேனல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் எஜுகேட் தேன் இன்ஃபர்மேட்டிவ். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். Okay, thank you so much. Next is either we need to follow spot chart or future chart. இதுதான் இந்த பேரை ஃபுல்லாகவே அதான் வந்து கேட்டிருக்காரு. ஸ்பாட்டாக ஃப்யூச்சரா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, சேனலுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா, சேனல் இப்படி தான் இருக்கும். இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் பிகினர்ஸ் கைடுன்னு இருக்கும். இந்த பிகினர்ஸ் கைடுக்கு உள்ளே இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருங்க. ஸோ இதுலேயே நான் வந்து ஸ்பாட்டாக ஃப்யூச்சராக நீங்கள் இந்த ரொம்ப பேசிக்காக டவுட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப 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 எளிமையாக வந்து விளக்கத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அது இப்படி தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்தளவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து விளக்கத்தை வந்து கொடுத்துருந்துருப்பேன். நிறைய விஷயங்களை பற்றி இதில் வந்து பேசியிருந்திருப்பேன். அதனால தான் இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதனால் உங்களுக்கு இருக்கிற இந்த பேசிக் டவுட்ஸ் எல்லாமே இதுலேயே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸ்பாட்டாக ஃப்யூச்சராக அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நிறைய எக்ஸாம்பிளோட எடுத்துக்காட்டோட இப்படி பண்ணால் என்ன ஆகும், இப்படி பண்ணால் என்ன ஆகும், இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதனால் புதுசாக வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பிகினர்ஸ் கைடு அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து பார்த்துருங்க. உங்களுடைய சந்தேகங்கள், பெரும்பான்மையான சந்தேகங்கள் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம சார்ட்டில் போயிட்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகுது, இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது, திரும்பவும் இந்த இடத்துக்கே வரும்போது ரெசிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ட்ராப்புன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் இது வந்து ட்ராப்புன்னு சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் மூமெண்ட், இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கும் போதே அப்படியே முன்னாடி வந்து என்ன நடந்தது, இந்த முன்னாடி என்ன நடந்ததுன்னு எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ட்ரேடர்ஸோடைய மைண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய மூடு எப்படி இருக்குது, செல்லிங்கில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை பையிங்கில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா அப்படியே லெஃப்ட்டு தான் பார்க்கணும். அப்போ இங்கே ரொம்ப ஒரே சீராக வந்து கீழே வந்தவங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பையிங் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக நடக்குது. அப்போ இந்த மாதிரி செல்லாகி கீழே போனாலும் வந்து பையாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிமா சின்ன 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 விஷயங்களை நீங்கள் கவனித்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதேமாதிரி நான் இப்போ ட்ராப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராப் வந்து இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கே வரல ப்ரைஸு, இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த லெவல்லையே அப்படியே நின்றுட்டு இந்த ப்ரைஸு சடனாக வந்து இங்கே பிரேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ வேகமாக போகுது, எவ்வளோ தூரமாக போகுது, நல்ல வேகமாக நல்ல தூரமாக மேலே போயிட்டு இருக்குது. நமக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி இன்னும் மேலே இப்படி போகும், இன்னும் போகும், இன்னும் போகும். அப்படி தான் நம்ம வந்து மனசு வந்து அப்படி தான் சொல்லும். இதுதான் வந்து ட்ராப், இந்த இடம் தான் ட்ராப். என்றைக்குமே நீங்கள் பையின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, கீழே பாருங்கள், ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா இங்கே பையை ட்ரை பண்ணுங்கள். செல்லுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, மேலே ஏற்கனவே எந்த இடத்துலேருந்து செல் ஆகிருக்குதோ அந்த இடத்துக்கு வந்ததுன்னா செல்லுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் எடுத்து பார்த்துருங்க. கண்டிப்பாக பையுக்கான வாய்ப்பு இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நீங்கள் தேடணும். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல தேடினா கூட ஓகே தான், தப்பு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துக்கு கிட்ட நீங்கள் பையை எதிர்பாருங்க. இந்த இடத்துல பை பண்ணினீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இதைத்தான் நான் ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷமும் நான் வந்து தொடர்ந்து வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன்.
நல்லா உங்களுக்கு வந்து பை ஆகி போகிற மாதிரி தெரியும். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து நின்னா பார்த்தீங்களா? ஸோ லெவல்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இப்போ இந்த மாதிரி வந்து ரிஜெக்ஷன் ஆன உடனே நம்ம நேத்திக்கு வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் காலையில் இந்த மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து மேலே கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இப்படி மேலே போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை இந்த தடவை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் போய் இந்த இடத்துல செல்லை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை செல்லாக இருக்குது, இன்னொரு தடவை செல்லாக இருக்குது, இன்னொரு தடவை செல்லாக இருக்குது. திரும்ப இங்கே இன்னொரு தடவை செல்லாகும், மேலே வந்துன்னா இன்னொரு தடவை செல்லாகும், மேலே வந்தால் இன்னொரு தடவை செல்லாகும். இப்படியே வரைஞ்சி அப்புறம் ஒரு புள்ளி வரைக்கும் வந்துடும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு அளவு தான். 2 தடவை 3 தடவை 4 தடவைலாம் நீங்கள் வந்து பிரேக் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கணும். அதனால் இங்கெல்லாம் நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது, பையும் எடுக்கக்கூடாது, செல்லும் எடுக்கக்கூடாது. வந்ததுன்னா ஒரு வேலை சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஒருவேளை ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலை கண்டிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே போயிடுவான் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனால் என்ன பண்ணுச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு? எடுத்த உடனே வந்து மார்க்கெட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே வர ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் இங்கே இருக்குது. இந்த இடத்த நீங்கள் கவனித்து பார்க்கணும். என்ன நடக்குது? எதனால் ரிவர்சல் வந்து வாய்ப்பு இருக்குதா? ரிவர்சல்னாலே என்ன அர்த்தம்? படிக்கட்டு, நம்ம பேட்டர்ன். இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்க தான் செய்யுது. அந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான். என்னுடைய ரொம்ப நாளாக என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களே யாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ஏதோ வெளிநாட்டுக்காரர் வந்து கேட்டிருக்கிறாரு, காஸ்டர் அப்படின்னு ஒருத்தர், வாட் இஸ் நம் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது உங்களுக்கு புரியாது. தமிழ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து ரொம்ப தப்பாக வந்து பண்ணுறீங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் வந்து சொல்லிடுறாரு. இது வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்துருக்குது, மேலே போயிருக்குது, கீழே வரவே இல்லை. மேலே போயிருக்குது, கீழே வரணும். வந்தால் தான் இது நம்ம பேட்டர்ன். இந்த இடமும் வரல. அப்போது நீங்கள் அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து தப்பாக தான் வரும். ஆரம்பத்தில் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் போக போக தான் சரியாகும். இப்போ இவர் வந்து பெருமாள் இது வந்து சார் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. ஃபோர்ஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா பேட்டர்ன் இப்படி தான் வரும். பேட்டர்ன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படியே தான் வரைஞ்சிருக்கீங்க. இது இல்லை, இப்படி வரணும், கீழே வந்து உங்களுக்கு கீழே அடுத்து லோ வந்து நல்லா வந்து வைக்கணும். இங்கே எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ வைக்கவே இல்லை, அதே இடத்துலேருந்து மேலே போயிருக்குது. ஆனால் இது நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து தப்பாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். போக பழகிடும். சரியா? இல்லை, ஒன்றும் தப்பே இல்லை. முதல்ல தப்பும் தவறுமா உளுந்து சைக்கிள் ஓட்டும்போது வந்து விழத்தான் செய்வீங்க. அப்புறம் 2-3 தடவை அடிபட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சைக்கிள் ஓட்டுவீங்க. அதுக்கப்புறம் கையை விட்டெல்லாம் ஓட்டுற காலம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். சரியா? கவலைப்படாமல் வரைங்க, கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? இந்த இடத்துலேருந்து நம்ம எதிர்பார்த்த ரிவர்சல் வந்து நடக்கலை. அதுக்கடுத்து நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்த கட் பண்ணவே கூடாது. எப்படி? அந்த இடத்த கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகிடும்? புதுசாக இன்னொரு லோ வைக்கிறதுக்கு கீழே போயிடுவான். ஸோ ஒன்று இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகணும், அப்படி இல்லைனா இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகணும். அவன் வந்து க்ளோஸ் வந்து ரொம்பவே நெருக்கமாக இந்த இடத்துல வந்து வச்சுட்டு இங்கேருந்து வந்து ப்ரைஸு நல்லாவே வந்து ரிவர்சல் ஆகி போயிருக்குது. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி காட்டுது ப்ரைஸில். ஸோ இந்த பையிங் ப்ரெஷரை ஃபாலோ பண்ணி மறுபடியும் வந்து மேலே போகுமா அப்படின்னா பார்க்கணும். பார்த்தா தான் அது வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேர் கேஸ் மெத்தட், நம்ம அந்த படிக்கட்டு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து கீழே வந்துருக்குது, இந்த இடத்துலேருந்து மேலே வந்துருக்குது. ஓரளவுக்கு கீழே வந்த மாதிரி வந்துட்டு மேலே போயிடுச்சு. மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது இவ்வளோ தூரம் தான் போயிடுச்சு, அப்புறம் தான் பிரேக் ஆகிருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சீக்வன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்குது. ப்ரைஸு மேலே போய் கீழே வந்துருக்குது, கீழே வர முடியாமல் மேலே போயிருக்குது, மேலேருந்து கீழே வந்துருக்குது, மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. எது வரைக்கும் போகலாம்? இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ரிவர்சல் வந்து இவ்வளோ தூரமே வந்துட்டு இப்படி மேலே மட்டும் திரும்பினான்னா பிரேக் ஆகிடுவான். பிரேக் ஆனான்னா என்ன பண்ணுவான்? கண்ணா பின்னான்னு போவான்.
அந்த கண்ணா பின்னான்னு போவான் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுலன்னு பார்ப்போமா? கோல்டில் வந்துட்டு இன்னும் கூட டைம் ஃப்ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இதுதான் விஷயம், இதுதான் கவனித்து பார்த்துக்கோங்க. இந்த இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளார வந்து மேலே கீழே ப்ரைஸ் வந்து ஒரே கன்சல்டேஷன். இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகவே முடியல. இதுலேயே நீங்கள் நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். தைரியமாக நீங்கள் பை செல் பண்ணும்போது அந்த லெவல்ஸுக்கு வரும்போது பை செல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா எப்படி போயிருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸ்? இங்கேருந்து எங்கே போயிருக்குது? எங்கேயோ போயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, வானத்துக்கு போயிடும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கன்சல்டேஷனுக்கு அப்புறமா பிரேக் ஆச்சுன்னா அந்த மாதிரி வானத்துக்கே போகிறது கூட வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கோல்டு இப்போ எங்கே இருக்குது? எங்கேயோ போயிட்டான். அப்போ இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயங்க. கோல்டில் தானே பார்த்தீங்க அது. இப்போது இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்தது பார்த்தீங்களா? இந்த கன்சல்டேஷன்லேருந்து பிரேக் ஆகி என்னாச்சு? பிரேக் ஆனோன்னா எங்கே வந்துருக்கு ப்ரைஸு? எங்கேயோ வந்துருக்கு. கீழே நல்லா வந்துட்டான். இது என்ன 51,000, இது வந்து என்னது 48,000, 3000 புள்ளி. ரொம்ப ப்ராப்பராக வந்திருப்பான். படிக்கட்டில் இறங்கி அவன் பாடு வந்து பொறுமையாக கீழே வந்திருக்கிறான். ஸோ இப்போ வந்து மறுபடியும் கன்சல்டேஷன், மறுபடியும் வந்து சண்டை பையர்ஸ்க்கு செல்லர்ஸ்க்கு. நீயா நானா, நீயா நானா. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? இந்த இடத்த விட்டு பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக செல்லாகி போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு, அது ஆகுது, இதாகுது, என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் எதுவுமே கவலையே படாதீங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வரும்போதோ இல்லைனா இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போதோ நீங்கள் ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. இப்போது 5 மினிட்ஸில் போய் என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? 5 மினிட்ஸில் நமக்கான வாய்ப்பு. இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டு வச்சுருந்தோம். நேற்றுக்கே வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்து கிராஸ் ஆச்சு. அப்போ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். 5 மினிட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன பர்ஃபெக்டாக இருக்குது? இன்னைத்த அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே இருக்குது. திரும்ப அந்த லெவலுக்கே வரும்போது ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. ஆனால் கீழேயும் வர முடியல. இந்த லைன் டெலீட் பண்ணிடுவா. ஒரு நிமிஷம், இந்த லைன் டெலீட் பண்ணிடுறேன். அப்போ கீழேயும் வந்து ப்ராப்பராக வந்து அவனால் வந்து வர முடியல. அப்போ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மேலே ட்ரை பண்ணுறான், மேலேயும் போக முடியல. அப்போது மேலே போக முடியலன்னா கீழே திரும்ப வருது ப்ரைஸு, கீழேயும் வர முடியல. என்னடா அது ஒரே பஞ்சாயத்தாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த 1 ஹவரில் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச் திரும்பவும் மேலே போகும்போது மேலே போக முடியாமல் கீழே வந்தான், அதனால கீழே வந்துட்டான். புரியுதுங்களா? 1 ஹவரில் கோல்டில் காமிச்சேன், அதே மாதிரி 1 ஹவரில் பேங்க் நிஃப்டிலையும் காமிச்சேன். இந்த 5 மினிட்ஸில் பேங்க் நிஃப்டி, அதே பேங்க் நிஃப்டிலேயே உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துருக்குது. இதை நான் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து புரியும். கொஞ்ச நாள் நீங்கள் பயிற்சி எடுத்ததுக்கப்புறமாவோ இல்லைனா நல்லா கவனித்து பார்த்ததுக்கு அப்புறமாவோ உங்களால் இதை ஈஸியாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துருந்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரே இடம் வந்தாலே ரிஜெக்ட் ஆகிடுது, ஒரே இடம் வந்தாலே சப்போர்ட் எடுக்குது, ஒரு தடவையும் மேலே வரைக்கும் போயிடுது ப்ரைஸு, ஒரு தடவையும் கீழே வரைக்கும் வந்துடுது ப்ரைஸு. ஆனால் இந்த தடவை ஃபெயில் ஆகிடுச்சு, மேலே போக முடியல. அப்போ என்ன ஆகுது? கீழே வந்துருக்கு. கீழே எப்படி வந்துருக்குது? படிக்கட்டில் இறங்கி வந்துருக்குது. எப்படி அப்படி வந்து சொல்கிறோம்? அப்போது ஹை வந்து இங்கே இருக்குது, அடுத்த ஹை இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது, அதனால் அடுத்த ஹை இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது. படிக்கட்டில் என்ன பண்ணுறான்? இறங்குறான். இந்த இடத்துல சின்னதாக ஒரு பை வந்தோன்னா நீங்கள் வந்து நம்பி ரிவர்ஸில் ஏறணும்னு நினச்சிங்கன்னா மேலேருந்து மொத்தமாக இறங்கிட்டு இருக்கிறோம், உங்களை தள்ளிக்கிட்டே கீழே போயிடுவாங்க. அதுதான் நடக்குது. ஒரு 50 பேர் ஒரு படிக்கட்டில், ஒரு குறுகிய படிக்கட்டில் ஒரு 50 பேர் இறங்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரே ஒரு ஆள், ஒத்த ஆள் மேலே ஏறணும்னு நினைக்கிறீங்க. இது நமக்கு அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நீங்கள் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா, அந்த லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டேஷன் வந்தோன்னா உஷாராக இறங்கிட்டீங்கன்னா ஓகே. இறங்கலை அப்படின்னா ஒரு கூட்டமாக ஏறுறாங்கன்னா உங்களை இறங்கவே விட மாட்டாங்க, திரும்ப உள்ளே தள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இது
நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எது எல்லாரும் இறங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏறணும்னு நினைக்கும் போது எல்லாம் தள்ளிட்டு போயிடுவாங்க கீழே. அப்போ உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். 50 பேர் இறங்குறாங்கன்னா ஒரு 40 பேர் ஏற ட்ரை பண்ணாங்கன்னா தான் வந்து அப்படியே மறுபடியும் நீங்கள் அவங்கள தள்ளிட்டு வந்து மேலே போக முடியும். சரியா? தொடர்ந்து வந்து லோ பண்ணிட்டே வரான். தொடர்ந்து லோ பண்ணுறான். எவ்வளோ தூரம் இறங்கிருக்கிறான் கவனிச்சிங்களா? அவன் பாட்டுக்கு இறங்கி கீழே போயிட்டே இருக்கு. இந்த இறங்கி கீழே வந்துக்கிட்டே இருக்கிற இந்த சமயத்தில் பையிங் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கிறாங்க. இவ்வளோ தான் பை பண்ணுறாங்க. ஆனால் செல்லர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பையர்ஸு ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க தெரியுதா? தொடர்ந்து ஒரு 20-25 நிமிஷமாக மார்க்கெட்டை வந்து கையில் வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் லாஸ்ட் டைம் செல்லர்ஸ் வர்ற மாதிரி வந்தாங்களா? ஒரே கேண்டலில் மேலே வரைக்கும் போச்சு. இது 25 நிமிஷமாக நடந்த விஷயம் 5 நிமிஷத்தில் நடந்தது. அப்போவும் செல்லர்ஸ் விடலை. கீழே கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து முயற்சி, முதல் முயற்சி, 2வது முயற்சி, 3வது முயற்சி சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெண்ட் லைன் போடுவோம். ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கே ட்ரெண்ட் லைன் வரமெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சு, ரிஜெக்ட் ஆச்சு, ரிஜெக்ட் ஆச்சு, ரிஜெக்ட் ஆச்சு. இந்த இடத்துல வந்து பிரேக் ஆனவுடனே மேலே வந்துருச்சு. டார்கெட் வந்து இதான். இந்த டார்கெட்டை மேலே போச்சுன்னா இங்கே வரும். இதுக்கு மேலே போச்சுன்னா இன்னைக்கு ஹைக்கே போயிடும். நீங்கள் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அது இதுன்னு என்னென்னமோ கதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற லாஜிக் இவ்வளோ தான். பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம். யார் பெருசுன்னு வந்து முடிவு பண்ணுறோம். அதுதான் வந்து மார்க்கெட் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ட்ரேட் பண்ணலாம் நீங்களும். பயங்கரமானா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் மார்க்கெட் வந்து போகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைமை வந்து சீக்கிரமாக வந்து வரணும். அதுக்கு நிறைய கடினமாக வந்து நீங்கள் வந்து உழைக்கணும். சரி, இந்த இடத்துலேருந்து ஏன் இந்த மாதிரி வந்து போகணும்? அதை யோசிச்சிங்களா? இந்த இடத்துலேருந்து ஏன் இந்த மாதிரி போகணும்? ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு 1 ஹவரில் பார்த்துருக்கீங்க, இதுதான் சப்போர்ட் லெவலு. ஏற்கனவே வந்து இதுதான் வந்து சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதுனால திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. பையிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது? அங்கேருந்து வந்து சடனாக வந்து மேலே போயிடுச்சு. சரி, மேலே போகும்போது எப்படி போயிருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே போயிருக்கான். தெரியுதா? படிக்கட்டில் ஏறி போகிறான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஏறி அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? ஹை பண்ணியிருக்கான், அடுத்து ஹை பண்ணியிருக்கான், அடுத்து ஹை பண்ணியிருக்கான். ஏன் இந்த இடத்துல வந்து தயங்கி இருக்கிறான்? ஏற்கனவே வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் அப்படி வேகமாக கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் கீழே வரைக்கும் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் இருந்துருக்குது. அப்போ என்ன இருக்குது? அந்த இடத்துக்கு வந்தோன்னா மறுபடியும் ஒரு தடுமாற்றம். அந்த இடத்த பிரேக் பண்ணும்போது வால்யூமோடு பிரேக் பண்ணி மேலே போகிறான். அடுத்து இந்த லெவல். இந்த அளவுக்கு வந்து ஒரே ஒரு சார்ட் எடுத்துக்குவாங்க. ஒன்றும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுற விஷயத்துலேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இழுத்து போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. பயிற்சி பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். ஒரு சார்ட்டை எடுத்துகிட்டு கேண்டில் பை கேண்டிலாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை மட்டுமே பாருங்கள். என்ன நடந்தது பொறுமையாக கவனித்து பாருங்கள் என்ன நடந்ததுன்னு. ஒன்று படிக்கட்டில் இறங்குவான், இல்லை படிக்கட்டில் ஏறுவான். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் எப்போவுமே புதுசாக பார்க்குறவங்களும் வித்தியாசமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது எப்போவுமே சொல்கிறது தான். உலகத்தில் இருக்கிற சார்ட்டில் எந்த சார்ட்டில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்கிறேன். வாய்ப்பு இருந்ததுன்னா எதில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எல்லாத்துலேயும் இந்த கான்செப்ட் தான். இதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. சரி, ஓகே. நம்ம கால் ஆப்ஷன் எடுத்து பார்ப்போமா? கால் ஆப்ஷனில் சொல்லவே வேணாம். ஃபியூச்சர்ஸில் வந்து என்ன நடக்குதோ அதே தான் வந்து இதுலேயும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. நான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப லோவஸ்ட்டு 48,000 எடுத்தேன். ஏன் 48,000 எடுத்துருக்குறான்? ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணி பொறுமையாக கீழே வந்துட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று சப்போர்ட் எடுத்து மேலே போனால் கால் ஆப்ஷன் மேலே போகும். அப்படி இல்லை அதையும் பிரேக் பண்ணி போனான்னா ரொம்ப வேகமாக கீழே போவான். அப்போ புட் ஆப்ஷன் நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் லாஜிக். நீங்கள் 48,000 தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. 48,400 எடுக்கலாம், 48,500 எடுக்கலாம், இல்லை 48,800 எடுக்கலாம், 900 எடுக்கலாம், 49,000 கூட எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஒன்றும் தப்பே இல்லை. காலையில் அங்கே தான் இருந்தது ப்ரைஸ். 48,900 தான் கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே போச்சு. ஸ்பாட்டா ஃபியூச்சரா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள்.
ஸ்பாட்டா, ஃபியூச்சரா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இப்போ இதில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூச்சரில் வந்து அந்த லோவுக்கு வரவே இல்லை. அது கொஞ்சம் முன்னாடி இருந்து பிஃபோராகவே மேலே போயிடுச்சு. ஆனால் இதில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 48,000ங்கிறது ரொம்பவே கீழே இருக்குது. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு அந்த லெவலை விட்டு கீழே வர மாதிரி வந்துருச்சு. வந்துட்டு தான் வந்து மேலே போக ட்ரை பண்ணுது. இந்த மேலே போகும்போது என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் நான் மேலே போயிடும். மேலே எங்கே போவான்? மேலே போயிடுவான். சரிங்களா? எப்படி போவான்? படிக்கட்டில் ஏறி போவான். மேலே போவான், கீழே போவாங்கும்போது நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். எப்படி போவான்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறி தான் போவான். எங்கேயாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரே அடியாக போயிடுவான். ஒரே அடியாக கீழே வருவான். மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவான்? படிக்கட்டில் பொறுமையாக இறங்கி தான் வருவான். பொறுமையாக ஏறி தான் மேலே போவான். சரிங்களா? சரி, ஓகே. என்ன வாய்ப்புன்னு பார்ப்போமா? ஸோ கரெக்டாக இந்த இடத்த வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த க்ரீனுடைய லோ எந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். எந்த இடத்துல நம்ம தடுமாறி இருப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் மேலே இந்த லெவலுக்கு வந்து போகவே இல்லை. இனி இது ஹை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே இருக்குது. அந்த கேண்டிலுக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போச்சு. கீழே வந்த ப்ரைஸ் இந்த லெவலில் வந்து ஃபியூச்சர் மாதிரியே கட் பண்ணல. அதே மாதிரி இந்த லெவலையும் வந்து கட் பண்ண முடியல. அப்படியே ஃபியூச்சரை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கா? பொறுமையாக கீழே வந்துகிட்டு இருக்குதா? நம்ம இந்த லெவலில் இருந்து தான் ரிவர்சல் ஆகணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதுதான் வந்து லெவல். அதை நான் இப்போ வந்து இந்த டைம் ஃப்ரேமை வந்து 1 ஹவர்லேருந்து 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இந்த லெவல் தான். அப்போ இந்த லெவலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த ரியாக்ஷனுமே இல்லை. நீங்கள் ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்க தேவையில்லை. ஒருவேளை எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ட்ரேடை எடுத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிடணும். அந்த லெவலுக்கு கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சதுனாலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் தாராளமாக. அப்போ என்ன நடந்திருக்குது? என்னவா இருக்கும் அது? பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 850 அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து வந்துருக்கலாம். எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்குது? 810. ஒரு 40 புள்ளி வெளியே வந்து தான் ஆகணும். லாஸை புக் பண்ணி வெளியில் வந்தே ஆகணும். ஆனால் இந்த ட்ரேடு பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்னலுமே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் கன்சால்டேஷன் ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸ். அட்லீஸ்ட் பையிங் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் சுத்தமாக பையர்ஸே இல்லை பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணாலும் 40 புள்ளி லாஸ், வெளியில் வந்துட வேண்டியதான். அப்போ இந்த லெவலில் ட்ரை பண்ணலாமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும்? இந்த ஹையை கட் பண்ணணும். இங்கிருந்து திரும்பிட்டான் பார்த்தீங்களா கீழே? அப்போ இன்னொரு லோ வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஒரு வால்யூம் பில்டப் ஆச்சு பார்த்தீங்களா? இங்கிருந்து வந்து இப்படி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் இப்படி போயிருக்கான். இப்படி ஒரு புல் பேக் கொடுத்து தான் கீழே வர முடியாமல் இப்படி போயிருக்கான். இந்த அளவுக்கு மைனூட்டாக கவனிக்கணும். இப்போ இந்த லெவலை கட் பண்ணிட்டான், இந்த லெவலை கட் பண்ணிட்டான், இந்த லெவலுக்கே போயிட்டான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு ப்ரைஸு? 700லேருந்து 1100 வரைக்கும் போயிருக்கு. எங்கே? ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு. எப்படி போயிருக்குது? படிக்கட்டில் ஏறி போயிருக்கு. இது ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும். அனுபவத்தில் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து லைன் போட்டு கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்து லோ வைக்கல, வால்யூம் பில்டப் ஆச்சுனாலே போயிடும். ஒரு சில நேரங்களில் இப்படி கீழே வந்துட்டு மேலே போகும். அதாவது பல நேரங்களில் அப்படி தான் நடக்கும். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரே அடியாக மேலே போயிடும். ஃபஸ்ட்டு லெவல் வரைக்கும் கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு புல் பேக்கே வரும். மறுபடியும் மேலே போயிடுச்சு, சின்ன புல் பேக். மறுபடியும் மேலே போயிடுச்சு, சின்ன புல் பேக். மறுபடியும் மேலே போக முடியாமல் அங்கேயே வந்து முடிச்சிருக்குது ப்ரைஸ். சரி, இது வந்து நம்ம புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்துன்னு பார்ப்போமா? புட் ஆப்ஷனில் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன இடம் இன்றைக்கி அதே இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆகிட்டான், தெரியுதா? இந்த இடத்துக்கு வரும்போது தான் இவ்வளோ தூரம் போயிருக்குது ப்ரைஸ். ஒரு 180 170 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே போயிருக்கு? 750 800 வரைக்கும் போயிருக்கு ப்ரைஸ். திரும்ப அந்த லெவலுக்கே வந்திருக்குது. ஆனால் இந்த தடவை மேலே போக முடியல. இங்கேருந்து விழுந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த புல் பேக் லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. 500 180லேருந்து 500. திரும்ப அதே 180லேருந்து மேலே வர ட்ரை பண்ணியிருக்கான். அதே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான், தெரியுதா? சேம் பிளேஸ். 1 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க புட் ஆப்ஷன்.
இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவல் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான், அடுத்து ஒரு லோ வச்சுருக்கிறான், அடுத்து ஒரு லோ கிட்ட வச்சுருக்கிறான். இன்னொரு தடவை கீழே வந்தால் கூட இவ்வளோ தூரம் வருவானா, வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போவானா தெரியாது. ஆனால் இந்த இடத்துலேருந்து ஒரு வேளை ஹையர் ஐ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுனா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், 1 ஹவரில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து நினைக்கலாம். ப்ரைஸ் அப்படியே இப்படியே மேலே போய்டும்னு நினைக்கலாம், இல்லை இப்படியே பிரேக் ஆகி கீழே போய்டும்னு நினைக்கலாம். ஓகே ரைட், நீங்கள் என்ன பண்ணணும், 5 மினிட்ஸ் போயிடணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் போனீங்கன்னா தான் உங்களுக்கான வாய்ப்பே தெரியும். அதில் நீங்கள் பார்த்ததுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். ஹை பண்ணிகிட்டே போயிட்டு படிக்கட்டில் ஏறி போகிறான்னு தெரியுதா, நேற்றுலேருந்து படிக்கட்டில் ஏறுறான். இந்த இடம் வந்தோன்னே கீழே வந்துருச்சு, இந்த இடம் வந்தோன்னே கீழே வந்துருச்சு, வந்தோன்னே கீழே வந்துருச்சு, வந்தோன்னே குட்டி குட்டியானாச்சும் கீழே வந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரே லெவல் தெரியுதா? இங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரே லெவலில் இல்லை, இங்கே வந்து ஒரே லெவலில் நிற்கிது. அது என்ன லெவலு, ஏற்கனவே எங்கே ரிஜெக்ட் ஆனானோ அந்த இடத்துக்கு போன உடனே கீழே வந்துருக்குது, ஆனால் லோ வைக்கல. திரும்ப அந்த லெவலுக்கே போயிட்டு கீழே வந்துருக்குது, லோ வைக்கல. திரும்ப அந்த லெவலுக்கே தான் போயிருக்குது. நீங்கள் புதுசாக வந்து ஹை வந்து வச்சுக்கிட்டே போகலாம். அவன் க்ளோஸ் வைக்கவே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நிற்கிறான், தடுமாறுறான், இதுக்கு மேலே போகவே இல்லை. இப்போ என்ன அது, ப்ரைஸு நல்லா மேலே ஏறி போச்சுன்னா என்ன, மலையில் மேலே ஏறுறவன் மலையில் இறங்க தான் செய்வான். சில நேரங்களில் ரொம்ப டயர்டாக இருந்தோன்னா மேலே வரைக்கும் போயிட்டு டயர்டாகிட்டோம், நம்மளுக்கே வந்து அன்கான்ஷியஸாக உளுந்தோன்னா என்ன ஆகும், உருண்டு கீழே வந்துடுவான். அந்த மாதிரி நிறைய தடவை உருண்டு கீழே வந்துடுவான். இதெல்லாம் எங்கேயா பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வந்து தெரிஞ்சிடும். என்னது, படிக்கல இறங்குறான், எது வரைக்கும் இறங்குவான், 1 ஹவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். என்னது, ஏற்கனவே இங்கிருந்தால் மேலே போயிருது, ஏற்கனவே இங்கிருந்தால் வந்து மேலே போயிருது. எங்கே, 700 வரைக்கும் போயிருது, அதுக்கப்புறம் 500 வரைக்கும் போயிருது. அப்போ திரும்பவும் இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த இடம் வந்ததுக்கப்புறமா வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி மறுபடியும் வந்து பொறுமையாக ஏறி போவான், மெதுவாக ஏறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ டைம் எடுத்திருக்கான் பார்த்தீங்களா, 2 நாள் ஆயிருக்குது, அரை நாளில் கீழே வந்துட்டான். சரிங்களா, சரி ஓகே. இது நீங்கள் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்கள். இது வந்து எப்படி வந்து இங்கே வேகமாக கீழே வந்துடும், அந்த விழும்போது மட்டும் வேகமாக வந்துடுறாங்க, ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏறும்போதும் வேகமாக ஏறுற சமயங்கள் வந்து நிறையவே இருக்குது. வெறும் இறங்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும்னு அவசியமே இல்லை. ஸோ மேலே போயிருக்குது, கீழே வந்துருக்குது, மேலே போயிருக்குது, கீழே வந்தே வந்துடுச்சு. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு இதில் எப்படி உங்களால் வந்து இதை வந்து ட்ரேடை கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளார இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு அப்படின்னா இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வந்து ஈஸியான ட்ரேட்ஸாக வந்து உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் அவசரப்படக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்கும். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஹோல்டு பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் நான். ஆமாம், கண்டிப்பாக ஹோல்டு பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்குள்ளார உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு பண்ணும்போது, நிறைய அனுபவத்தோடு பண்ணும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஹோல்டு மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. அடுத்த நாள் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் ஹோல்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அன்னன்னைக்கு ட்ரேடு அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பேங்க் நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி பார்த்துருவோமா? நிஃப்டி ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இந்த சினாரியோ நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். வேகமாக கீழே வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான், அப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த லோவை கட் பண்ண முடியாமல் திணறுவான், அப்புறம் இந்த ஹைக்கு மேலே போயிட்டு அப்படியே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட் பண்ணி அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு வந்து இந்த ஹைக்கு போவான், இந்த ஹைக்கே போயிடுவான். இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கே அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான், ஆனால் இந்த இடத்துல அது வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. என்ன இருக்குது, மேலே போய் ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, மேலே போய் ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு லோ, புதுசாக அடுத்த லோ. இங்கே என்ன பண்ணியிருக்கணும், இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போனால் பார்த்தீங்களா, அப்படியே இந்த லெவலில் இருக்கு பாருங்கள், இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிடுவான்.
அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு போயிட்டு அப்புறம் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு. யூசுவலாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் எப்போவுமே மார்க்கெட்னாலே சர்ப்ரைஸ் தான். யூசுவலாக அந்த மாதிரி நடக்கும். எப்போச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி இன்னும் வந்து கீழே போய் லோ வந்து வச்சுருக்கான். ஆனால் இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த கன்சால்டேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த லைனுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது வந்து எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா? அது ஏன் இங்கேயே நடந்துக்கலாமே? இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணோன்னு தான் அந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னா அப்படி தான் நடக்கும். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட். எவ்வளோ கீழே போனாலும் சரி, ட்ரெண்ட் லைனை நோக்கி வர ஆரம்பிச்சதுன்னா அவன் பாட்டுக்கு வந்து மேலே வந்துடுவான். எப்படி வருவான்? படிக்கட்டில் ஏறி தான் வருவான். லோவை கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணாமல் மேலே வரும்போது தான் மேலே அவன் பாட்டுக்கு வருவான். இறங்கும்போது எப்படி வருவான்? படிக்கட்டில் இறங்கி தான் கீழே வருவான். ஒரு கட்டத்தில் அந்த இடத்த கட் பண்ண முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தானா அப்புறம் மேலே வந்ததுன்னா ப்ரைஸு அடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ மேலேருந்து விழுந்துருக்குது, ரைஸ் ஆகிருக்கு ப்ரைஸு, மறுபடியும் வந்து கீழே வந்துருக்கு, மறுபடியும் ரைஸ் ஆகிருக்கு, மறுபடியும் கீழே வந்துருக்குது. ஆனால் லோவை கட் பண்ணல. மேலே வரும்போது ஹையை கட் பண்ணிடுச்சு. அப்போ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இப்படி ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துருவானா? ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானா பிரேக் ஆகாத வாய்ப்பு இருக்கா? நிறைய இருக்குது. அப்படி தான் வந்து நடக்குது மார்க்கெட்டு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கீழே வந்தானா கண்டிப்பாக இந்த லெவலில் கட் பண்ணவே கூடாது. ஒருவேளை கீழே வந்தால் கூட வேகமாக கீழே வந்தால் கூட என்ன பண்ணலாம்? இப்படி மேலே போயிருக்கு, கீழே வந்துருக்குது, இப்படி மேலே போயிருக்குது, கீழே இவ்வளோ தூரம் ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கலாம். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டா கூட நம்ம என்ன பண்ணணும்? 5 மினிட்ஸில் போய் நம்மளுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். நேற்றுக்கு வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்து இதுதான் லோ, இதுதான் நம்ம மார்க் பண்ணி வந்து வச்சுருக்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனோன்னா வந்து ப்ரைஸ் வந்து எங்கே போயிருக்குது? இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் கட் பண்ணவே முடியல. எவ்வளோ நேரமாக தவிக்கிறான் பார்த்தீங்களா இந்த இடத்த கட் பண்ணுறதுக்கு? நல்ல சிக்னல் என்னது? லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. அப்போது படிக்கட்டில் ஏறி மேலே போயிட்டே இருக்கிறான். இப்படியே வந்து அவன் போயிடுவானா அப்படின்னா புது ஹை வைக்கலைன்னா போகவே மாட்டான். புது ஹை வைக்கலைன்னா போகவே மாட்டான். என்ன பண்ணுறான்? விழுந்துட்டான். என்ன பண்ணியிருக்கான்? விழுந்துருக்கிறான். எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். நேற்றுக்கு வந்து ரொம்ப ப்ரிசைஸாக பார்த்தீங்கன்னா நேற்று லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்குது? நேற்று லோக்கு வந்தோடனே பையிங் வந்து அதிகமாக இருக்குது. இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் இந்த லோவுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்து போகக்கூடாது. போச்சுன்னா இன்னொரு லோ வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போயிருக்கானே. இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதை தான் வந்து நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு மனசில் பதியணுங்கிறதுக்காக திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் காத்திருக்கணும். இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். இந்த இடத்துலையே இப்படியே போயிட்டு இருக்குது, இப்படி வந்து மேலே போயிருக்கிறான், அப்போ வந்து இன்னும் மேலே போயிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல பை பண்ணுறது. நீங்கள் பை பண்ணோன்னு கீழே வருவான், கீழே வந்தோன்னா பயப்படுறது, இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது. ஸ்டாப் லாஸாக அவன் இந்த இடத்துல வந்து ஹிட் பண்ணிடுவான். ஹிட் பண்ணோன்னா அவன் மேலே போவான். ஐயோ நான் அப்போயே நினச்சேன் மேலே போகுன்ட்டு. என்ட்ரி தப்பு. என்ட்ரி எங்கே எடுக்கணும்? கீழே வருவான், அவன் கண்டிப்பாக வருவான். வரும்போது எடுத்துக்கலாம். ஒருவேளை வரலன்னா போயிட்டு போகிறான்னு விட்டுருங்க. அப்படி ட்ரேட் பண்ணி பழகுங்க. அந்த கவனிக்கும் போதே அப்படியே வந்து கவனிங்க. இப்போ நான் உங்களை ஏன் கவனிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு வந்து மனசில் வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க. அவன் வருவான்ப்பா, இங்கே வருவான்ப்பா, வந்தால் பை பண்ணலாம், இல்லைன்னா பார்த்துக்கலாம், பார்த்து பண்ணுவோம். எதுக்கு தேவையில்லாமல் மேலே பை பண்ணுவானே, அப்புறம் வந்து கீழே வந்துட்டானா பயந்துட்டு அப்படியே வந்து இருப்பானு. சரிங்களா? ஸோ ஒன்ஸு கீழே வர ஆரம்பிச்சுன்னா எப்படி வரான்? படிக்கல இறங்கி தான் வரான். வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் மொத்தமாக பை பண்ணாங்கன்னா அந்த டைமில் வந்து பை பண்ண வேண்டியதான். நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பை பண்ணி அப்படியே கொண்டு போயிட வேண்டியது. எங்கே பண்ணணும்? லோயஸ்ட்டு லெவலில் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. நிஃப்டி
நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ்லாம் இனிமேல் வந்து பார்க்க வேணாம். பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இல்லைனா நிஃப்டியோட ஆப்ஷன் ஐதர் இப்போ அது இல்லைனா இது இல்லைனா வேறு எதுனா ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். டைமை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுவோன்னு பார்த்தேன் நான். சென்செக்ஸில் அதே தான், நிஃப்டியை தான் ஃபாலோ பண்ணோம். சென்செக்ஸு திரும்ப வந்து சென்செக்ஸ் என்ன பண்ணுது, இந்த இடத்த ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குது. இது வந்து என்ன நம்ம சொல்கிறோம், ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். ஸோ ஒன்ஸு இந்த லெவலை கட் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே வந்துருக்குது. இதுதான் லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது. இப்போ ஒரு வேளை கீழே வந்தாலும் இந்த லெவல்லேருந்து இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கட்டு ஏறி மேலே எங்கே வரைக்கும், ட்ரெண்ட் லைன். ஒய் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட் அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரைஸை அதை நோக்கி இழுத்துரும். கண்டிப்பாக நடக்கும். அப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு, ரிஜெக்ட்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இது இப்படியே போய்கிட்டே இருக்காதுல்ல, கண்டிப்பாக பிரேக் ஆகும்ல. அப்போ பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட் லெவலு அடுத்த லெவல் நேராக அங்கே போயிடும். வாய்ப்பு நிறையா இருக்குது. பெரிய வால்யூமோடு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வரும், என்ன ஏதோ ஒன்று நடக்கும்போது அது வந்து பிரேக் ஆகி போயிடும். நமக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நமக்கு ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும். ட்ரெண்ட் லைனுக்கு இந்த தடவை வந்துன்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் பிரேக் பண்ணியே ஆகணும். பிரேக் பண்ணான்னா நல்ல வால்யூமோடு போவோம். நம்ம ட்ரேடை எங்கே எடுக்கணும், கீழே எடுக்கணும். சரியா, சரி, ஓகே. இதோட 5 மினிட்ஸ் பார்க்கணுமா? 5 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸில் பெரிய மூவ் வந்து இன்றைக்கி வந்து இல்லவே இல்லை. பார்த்தீங்களா, இந்த பெரிய மூவ் இல்லை பார்த்தீங்களா. இதுதான் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து மூவ் ஆகலை. ஆனால் இந்த லெவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இந்த லெவலை வந்து கட் பண்ணவே இல்லை. இவ்வளோ தான் போயிருக்கான். இந்த ஹையை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடந்திருக்கும். படிக்கட்டில் பொறுமையாக இறங்கி வந்திருப்பான். இந்த பொறுமையாக இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக லோ வச்சுக்கிட்டே வருவான். கடைசியாக ஒரு தடவை நீங்கள் அந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ வைக்க மாட்டான். இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் ஆகும்போது இவ்வளோ குட்டியாக வந்துட்டு வால்யூமோட பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவன் லோவை பிரேக் பண்ணாமல் இங்கே எப்படி வந்து புதுசாக லோ வச்சானோ அது மாதிரி இங்கே வந்து புதுசாக ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். தொடர்ந்து நடக்குது எல்லா சார்ட்லையுமே அதனால தான் உலகத்தில் இருக்க சார்ட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டியில் சொல்லிட்டேன், நிஃப்டியில் சொல்லிட்டேன், சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் நடக்குது. மிட் கேப் நிஃப்டி ஒரு நல்ல பெரிய ஃபாலு, ஒரு சின்ன ரிவர்சலு, மறுபடியும் ஒரு ஷார்ப்பாக வந்து ஃபால் ஆகிருக்கு. ஷார்ப் ஃபால். ஆனால் எந்த இடத்துல இன்னும் வந்து ரிஜெக்ட் ஆகிருது கவனிச்சிங்களா? அதை சப்போர்ட் எடுத்துருக்குது. எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்ததோ அந்த லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. இப்போ இதோட சேலஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே இப்படி வந்திருக்குது. இதுதான் புல் பேக், இதுதான் ஹை. அந்த ஹையை கட் பண்ணணும் என்ன பண்ணாலும் சரி. கீழே வந்து இப்படி போயிருக்கிறானா, இது ரொம்ப தூரம் இருக்குல்ல, இப்படியே போயிட்டெல்லாம் கட் பண்ணிட மாட்டான் இனிமேல். மறுபடியும் கீழே வர மாதிரி வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணுவான். அதுதான் கன்ஃபர்மேஷன் மேலே போகிறதுக்கு. ஒரு வேளை நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா மேலே தான் போகிறான் அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்து லோ வந்து கட் பண்ணவே மாட்டான். அவன் பாடு போயிட்டே இருப்பான், பொறுமையாக போவான். இல்லை சில நேரங்களில் வேகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5 மினிட்ஸில் போய் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. மிட் கேப் ஸோ ரொம்ப தெளிவாக வந்து படிக்கட்டில் இறங்கி வந்துருந்துருப்பான். வந்துக்கிட்டே இருந்த ப்ரைஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் வந்து படிக்கட்டில் ஏறி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையுமே அதாவது நிஃப்டியில், சென்செக்ஸில், மிட் கேப்பில் இந்த இடம் வந்து கன்ஃபியூஷன். ஒரு நல்ல ஒரு வேகமாக முன்னேறி போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ஷார்ப்பாக ஃபால் ஆகிருக்குது பார்த்தீங்களா. கடைசி கட்டமாக வந்து உங்கள் லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிடுறான். நல்லா கீழே வந்தால் என்ன ஆகும், 50% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரேடே இங்கே தான் எடுக்கணும். எடுத்திங்கன்னா எந்த கவலையுமே இல்லை. ஃபின் நிஃப்டியில் இந்த லைன்ஸ் தான் அந்த மேலே போச்சு கீழே வந்தது. மேலே போயிட்டு கீழே நேற்று இந்த ரேஞ்சிலேயே வந்து முடிச்சிருந்தான். ஸோ முடிக்கல, அதுக்கும் கொஞ்சம் கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபின் நிஃப்டி. அதுக்கப்புறம் என்ன இருக்குது இன்றைக்கி எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருப்பாருங்களா, அந்த லெவலுக்கு வந்து தான் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து அடிக்க வேண்டிய ஒரு ட்ரேடு. அந்த லெவலுக்கு வாடா பார்த்துருவோண்டா அப்படின்ட்டு அங்கேயே வந்து வெயிட் பண்ணி இருந்துட்டு வந்தவுடனே வந்து நீங்கள் வந்து பையை இனிஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பாட்டு மேலே போயிருக்கு. எப்படி வந்திருக்கான், படிக்கட்டில் இறங்கி வந்திருக்கான். எங்கேருந்து வந்திருக்கான், இங்கேருந்தே படிக்கட்டில் இறங்கி தான் வந்துருக்கு.
தொடர்ச்சியாக வந்து மேலே போயிருக்கு. கோல்டில் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குது, தொடர்ச்சியாக மேலே போகிறான் பார்த்தீங்களா கோல்டு. அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கான். எங்கேருந்து போகிறான், போன வருஷம் 23ஆம் தேதியில் ஆரம்பிச்சது. என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு, ஹை பண்ணியிருக்கான், அடுத்த ஹை பண்ணியிருக்கான், அடுத்த ஹை பண்ணியிருக்கான், அடுத்த ஹை வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இங்கெல்லாம் எவ்வளோ தூரமாக வந்து மேலே ஏறியிருக்கான் பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் நெருக்கமாகிட்டே இருக்குது. விழுந்துருவானா தெரியாது, விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகும்போது அவன் பாட்டுக்கு வந்து ட்ரெண்டை பிடிச்சி போயிட்டே இருக்கிறான். லோவை கட் பண்ணல, தெரியுது அவங்களுக்கு. மறுபடியும் கீழே வரும்போது எவ்வளோ ஷார்ப்பாக அந்த இடத்துக்கு வந்துருக்குது, ஆனால் கட் பண்ணல. மறுபடியும் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. அடுத்த தடவை எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது. ஒருவேளை இங்கேருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரமே வந்துருச்சு. அப்போ அதில் என்ன அர்த்தம், பையர்ஸ் வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பையர்ஸுக்கு இதுக்கு மேலே மார்க்கெட்டு இன்னும் மேலே போகணும் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி வந்து ப்ரைஸ் வந்து மேலே போனதுனால அங்கேருந்து வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் அந்த மாதிரி பார்க்குறோம், இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ தூரம் வந்து அவங்களால வந்து கீழே கொண்டுட்டு வர முடியல, இங்கிருந்தே மேலே போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம். என்னது இவ்வளோ தூரம், இங்கே தான் இருக்கு லோ, அடுத்த லோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது, இங்கிருந்து மேலே கொண்டு போயிட்டாங்க ப்ரைஸை. ஆனால் ஒருவேளை இந்த இடத்துலேருந்து இப்படி கீழே வந்தோன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே அந்த லோ வரைக்கும் கொண்டுட்டு வர முடியாமலேயே மேலே கொண்டு போனவங்களால இந்த தடவை அந்த மாதிரி கொண்டு போக முடியல. அப்போது ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா அதுதான் அர்த்தம். அப்போ என்ன நடக்கும், மேலே இப்படி போகிற மாதிரி போவான், இதான் ட்ராப்பு, பையாயிரம் போகிற மாதிரி போவான், கீழே வந்து புது லோ வச்சுருவான். அப்போ மேலே போகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் வந்து புது லோ வைப்பான். இதே தான் நடக்கும். இங்கே தான் நடந்திருக்கு. புது ஹை வச்சான், கீழே வர்ற மாதிரி வந்துட்டு புது ஹை வச்சிட்டான், கீழே வர்ற மாதிரி வந்துட்டு புது ஹை வச்சிட்டான், கீழே வர்ற மாதிரி வந்துட்டு புது ஹை, கீழே வர்ற மாதிரி புது ஹை. ஸோ இந்த படிக்கட்டில் ஏறுறது இறங்குறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா ட்ரேட் பண்ணலாம், அருமையாக ட்ரேட் பண்ணலாம். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே விஷயந்தான், திரும்ப அதே விஷயம். நீங்களே சொந்தமாக வந்து இதை பயிற்சி பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரியும். க்ரூட் ஆயிலில் அந்த சார்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா, பார்த்த உடனே இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும், அவன் இறங்கி தான்ப்பா போகிறான், படிக்கட்டில் இறங்கி போகிறான்ப்பா. புதுலோ வைக்கலையா, புதுலோ வைக்கலைன்னா என்ன பண்ணுவான், அடுத்து படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிருவான். இவ்வளோதான். எங்கே பை பண்ணணும், இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணணும், தைரியமாக பை பண்ணணும். கீழே ஒருவேளை கீழே போயிட்டான்னு என்ன பண்ணணும், உடனே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. அதனால தான் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் ட்ரேட் எடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதில், பிகினர்ஸ் கைடில். இப்போ அதில் போயிட்டு புதுசாக பார்க்குறவங்களாம் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் போய் வந்து பார்த்துருவாங்க. நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நிறைய பயிற்சி பண்ணும்போது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டு அவ்வளோ தெளிவாக வந்து புரியும். அதுக்கப்புறமா பொறுமையாக ட்ரேட் பண்ணிக்கலாம், அவசரமே இல்லை, பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணது, பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து நீங்கள் டெய்லியில் பார்க்குறீங்க, அந்த வாட்டர் மார்க்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 டே 1 டீன்னு இருந்ததுன்னா 1 டே. இந்த 1 டேயில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட அதே தான். இது என்ன, இது ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் கூட என்ன நடக்குது, திரும்ப வந்து அதே தான், படிக்கட்டு. லோ புதுசாக வந்து வைக்கவே முடியல, இந்த இடத்துலையே அப்படியே இருந்தது, புதுசாக ஹை வச்சுது. இது ஹை, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. இதுக்கு மேலே அவனால் வந்து போக முடியல அப்படின்னா இது பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த ரிதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கும். படிக்கட்டு எப்படி கட்டுவான், இப்படி போயிட்டு கீழே வந்தோன்னா அடுத்த ஒரு ஹையில் ஒரு படிக்கட்டு, அப்புறம் கீழே வந்தோன்னா அடுத்த இன்னொரு படிக்கட்டு வந்து இப்படி தான் வரணும். இதுதான் ரிதம். இந்த ரிதமில் எதனாச்சும் வந்து ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து கீழே இறங்கி போயிட்டே இருப்போம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, கீழே இப்படி வந்து வந்துருக்குது, இப்படி கீழே வந்து இப்படி வந்துருக்குது. இப்படி கீழே வரும்போது வந்து திரும்ப இந்த சப்போர்ட்லேருந்தே மறுபடியும் வந்து மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து மேலே போகும், எப்போ புல்லிஷ் ஆகும், இது இன்றைக்கி வந்து நல்லா பியரிஷாக வந்து முடிஞ்சிருக்குது மார்க்கெட்டு. எப்போ புல்லிஷ் ஆகும், புல்லிஷ் எப்போ ஆகும்னா ப்ரீவியஸ் ஆகி எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ புல்லிஷ் ஆகிடும். எந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் தெரியுதா, மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இது வரைக்கும் வந்துட்டு மேலே வந்துருக்கிறான், ஆனால் இந்த புல் பேக் அவனால் கட் பண்ண முடியல, தெரியுதா.
இதே தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். மேலேருந்து கீழே வந்தான், புல் பேக்கு கீழே வந்திருக்கிறான், புல் பேக் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான், கீழே வந்துட்டு புல் பேக் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான். இந்த புல் பேக்கை கட் பண்ண முடியல, இதை கட் பண்ணானா தான் மேலே போவான். விஷயம் அவ்வளோதான். கட் பண்ணானா ஓடிடுவான். ஆனால் கட் பண்ணுற வரைக்கும் அவன் வந்து இந்த மாதிரி வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேயே சும்மா ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது, ரிவர்சல் ஆகிட்டு இப்படி வந்துட்டு இருக்கனால திரும்ப வந்து ஒரு சின்ன புல் பேக் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டே வருது. பெரிய ஃபால். டாடா மோட்டார்ஸில் இப்போ என்ன டெல்லி எக்ஸ்போவில் வந்து எதனா புதுசாக எதனாச்சும் வந்து ஏதாவது தயாரிப்புகளை வந்து கொடுத்து மக்களை கவர்ந்து எதனா ப்ராஃபிட் பண்ண போகிறாங்களா, இல்லைனா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டு இருக்குது, படிக்கட்டில் இறங்கி தான் வருது, செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கவே கூடாது. இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஒருவேளை இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா அடுத்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து அதோடைய அப் ட்ரெண்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை பார்த்தீங்களா? ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து மேலேருந்து வந்து அவன் பாட்டுக்கு வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கான். இந்த இடத்துல உங்களால் இந்த மாதிரிலாம் ஒரு ட்ராயிங் வந்து போட முடியுது. இந்த ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவன் எதுக்கு விளையாடுறானே தெரியல, அவன் பாட்டு கீழே போயிட்டு இருக்கான், அவன் பாட்டு தொடர்ச்சியாக கீழே போயிட்டு இருக்கான். பெரிய மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ, இந்த ஐடி செக்டார் எல்லாம் பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுது. ட்ரம்ப் மேஜிக்காக இருக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்த ப்ரைஸு இங்கே போயிருந்தது, இங்கேருந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஸோ அன்றைக்கே நம்ம வந்து பார்த்தோம், தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு. அதே மாதிரி இன்ஃபியில் பார்த்துக்கிட்டிங்கனாலும் இன்ஃபியும் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மேலே போகிறதுக்கான இதை தான் நான் சொல்கிறேன். இங்கேருந்தே மேலே போகுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த லோவிலேருந்து தான் மேலே போயிருக்குது. திரும்பவும் மேலேருந்து கீழே இந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கணும். அதை காத்து இருந்துட்டு அந்த லெவலுக்கு வரும்போது பை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி வந்து மேலே போகுது, ட்ரம்ப்பு வர்றாரு, அதனால் எல்லாமே வந்து மேலே போயிடும், என்னமா எடுப்போது, அதை பற்றிலாம் கவலையே படாது. இன்ஃபோசிஸ் இங்கே வந்தால் தான் பை, இல்லைன்னா கிடையாது. அது மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்து ட்ரேட் பண்ணி பழங்க எப்போவுமே. டிசிஎஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசிஎஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. அப்போ கூட நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. என்ன கன்ஃபர்மேஷன் இல்லை, மேலேருந்து கீழே விழுந்தது, புல் பேக்கு. அப்போ இந்த லெவலில் கட் பண்ணால் தான் போவோம். புல் பேக்கு இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து ஒரு சின்ன ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி போயிருக்குது. ஆனாலும் இந்த லெவலில் கட் பண்ணோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் அதே நடந்தது, கவனிச்சிங்கன்னு தெரியும். சின்ன குட்டியாக ட்ரெண்ட் ஆயிருது, ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துருக்குது. எப்படி போயிருக்குது ப்ரைஸு, படிக்கட்டில் ஏறி போயிருக்கான். படிக்கட்டில் எப்படி இறங்கி வந்தானோ படிக்கட்டில் ஏறி அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிருக்கு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தான் நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அவன் பாட்டு படிக்கட்டில் ஏறி மேலே போயிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் மேலே போக முடியாமல் கீழே வந்தான், இப்படியே வந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்லா வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லாருமே வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து நம்மளால் சாதிக்க முடியாத துறை கிடையாது. இது தாராளமாக ரொம்ப பர்ஃபெக்டாக சாதிக்கக்கூடிய துறை. அதனால் ரொம்ப பொறுமையும் உங்களுடைய கவனம் தான் இந்த துறை வந்து உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குது. இதுன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அப்படி தான். அந்த கான்சன்ட்ரேஷன் தான் வேணும். சில பேர் லக்குன்னு சொல்லுவாங்க, லக்கெல்லாம் கிடையாது. பின்னாடி வந்து கடின உழைப்பு வந்து இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து தெளிவுபட்டிருப்பாங்க, அந்த துறையில் தெளிவுபட்டிருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் தான் ஸ்டார் ஆக முடியுது. என்னன்னா அதே வேலையாக இருக்கணும், அதே வேலையாக இருந்தாலும் அதில் இருக்க நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து கற்றுக்க வச்சிட முடியும் மற்றவங்கள. சில விஷயங்கள்லாம் சொல்லித்தரவே முடியாது. அதை நீங்கள் பார்க்க பழக தான் அந்த நுணுக்கங்கள்லாம் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். அதனால் நீங்களும் வந்து நிறைய நேரம் வந்து இதில் வந்து செலவு பண்ண நேரத்தை
நிறைய விரயம் பண்ணுங்க. பணம் வந்து அப்படியே இருக்கட்டும். ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா வந்து ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். உங்களை நீங்களே சோதனை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொறுமையாக வந்து அடி மேலே அடியை எடுத்து வச்சு நம்ம சக்ஸஸை வந்து கொண்டுட்டு வரலாம். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயிற்சி, நிறைய பயிற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து என்னோட இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.